இன்னைக்கு நாம முக்கியமான ஒரு வழக்கை பத்தி பார்க்க போறோம். என்ன வழக்கு அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, கே உமாதேவி எதிர் தமிழ்நாடு. உமாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க. போய் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. எது சம்பந்தமா அப்படின்னா மகப்பேறு விடுப்பு. மகப்பேறு விடுப்புனா என்ன? ஒரு பெண் கர்ப்பம் தரித்த நாள்ல இருந்து குழந்தை வெளிவரக்கூடிய நாளதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகப்பேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டியும் சில சில சமயம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா குழந்தைகளுக்காக கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீவ் எடுப்பாங்க. பட் அந்த மகப்பேறு காலத்துல அந்த பெண்கள் எடுக்கக்கூடிய அந்த விடுப்பு பத்தி உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அப்படி உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா மகப்பேறு விடுப்பு என்பது பெண்களின் அடிப்படை உரிமை. அது மட்டும் இல்ல, அது அரசியலமைப்புல சரத்து 21 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரத்து 21 அப்படி என்ன சொல்லுது அப்படின்னா சரத்து 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் தனி மனித சுதந்திரம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சட்டத்தின் மூலமாக மட்டுமே ஒருவர் தன் வாழ்க்கையை இழக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு கொலை பண்ணியிருக்காரு அல்லது ஒரு கற்பழிப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தால் மட்டுமே அவர் தன்னுடைய வாழ்க்கையை இழக்க முடியும். அதை தவிர்த்து வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை இழக்க செய்வதற்கான உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இன்னொரு விஷயம் இருக்கு, தனிமனித சுதந்திரம். தனிமனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள்ல தனிமனித சுதந்திரம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் மகப்பேறு விடுப்பு. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய ஹெல்த் கண்டிஷன் அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். அந்த காலத்துல இருந்து அந்த பொண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இனப்பெருக்க காலத்துல விடுமுறைகள் எடுக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்ப மிக முக்கியமான ஒண்ணு, தமிழ்நாடு அரசை எதிர்த்து உமாதேவி அவர்கள் தொடுத்த வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகப்பேறு விடுப்பு என்பது பெண்களின் அடிப்படை உரிமை. இது அரசியலமைப்பின் சரத்து 21 உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது போக 2009 சண்டிகர்ல இதே மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சு. அந்த கேஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சண்டிகர் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனப்பெருக்க தேர்வு என்பது பெண்களின் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இனப்பெருக்கத்திற்கு தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பெண்களுடைய உரிமை. யாரும் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வழக்குகள்ல இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா முதல்ல பெண் யார்? ஒரு மனிதன்ல ஒரு வகைதான் யார் அப்படின்னா பெண். அப்போ இந்த வழக்கின் மூலமாக பெண்களுக்கான மனித உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பும் அவங்களுக்கு என்ன படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா பலப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வழக்கு. அப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கே உமாதேவி எதிர் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது மகப்பேறு விடுப்பு பற்றி கூறுகிறது. நன்றி.